கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வந்திருக்கிறார்கள். போன வாரமே வர வேண்டியது ஐயாவுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. ஏன்னா ஸ்டடியாக தெளிவாக அழகாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பட்ட ஊழியக்காரர்கள் வந்து நம்மளை உற்சாகப்படுத்தணும். அதில் ஐயா இப்பொழுது நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார்கள். நம்ம எல்லாம் கலந்துட்டு வரலைப்பாமா எல்லாரும். ஐயா வாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆச்சா அங்கே தான் கொஞ்சம் கஷ்டம் இல்லை? ஆமாம் மாஸ்டர், உங்கள் இன்டர்நெட் இருக்கிறதுனால. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிகையில் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கற்றுக்கொள்வதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். அதன் வழியாக தேவன் நம்மோடு கூட பேசுகிற எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா வாழ்க்கை தரத்தில் உயர போகிறோம். ராமன் சொல்லுவோமா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும், பொருளாதார வாழ்க்கையிலே வளர வேண்டும், ஊழிய வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும், குடும்ப வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும், நம்முடைய சொசைட்டியில் சமுதாய வாழ்க்கையிலும் நாம் நல்ல பெயரோடு வாழ வேண்டும். எனவே மிக முக்கியமாக ஒன்று, கிறிஸ்தவர்கள் என்றாலே உலகமே உன்னிப்பாக உற்று நோக்குகிற ஒரு காரியம். கிறிஸ்தவம் என்றாலே உற்று நோக்குகிற காரியம். கிறிஸ்தவர்களை மாத்திரமே உற்று நோக்கிற உலகம். கிறிஸ்தவர் நம்மளே மாத்திரம், உலகம் மாத்திரம் அல்ல, ஒரு பக்கம் பிசாசும் கூட என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். எவனை எப்படி விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எனவே 2 வசனத்தை வாசித்து இந்த நாட்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எரேமியா 6:16 1 தெசலோனிக்கே 5:21 நாம் கவனிக்கும் போது, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். 2வதாக எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தராகிய தேவன் மனுஷனுக்கு சுயாதீன சுயசித்தத்தை கொடுத்தபடினாலே நீங்கள் சரியானவைகளை யோசித்து அதை நீங்கள் பிடிக்க வேண்டும், கடைப்பிடிக்க வேண்டும் என்று வேதம் பதிவு செய்கிறது. ஓகே, இந்த நாட்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தேவ ஜனங்களை வீழ்த்துவதற்காக சாத்தான் வைத்திருக்கிற சதித்திட்டங்கள் என்னென்ன என்று தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமாக கிறிஸ்தவர்கள் என்றாலே, நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்றாலே இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பிசாசு பிடியிலிருந்து வெளியே வந்த நம்மை எப்பொழுதும் பிசாசானவன் நம்மை பிடிக்கும்படியாக ஆவலாக காத்துட்ருப்பான். எதையாகிலும் ஒன்றை நமக்கு கொடுத்து, எதையாவது ஒன்று நம் வாழ்க்கையில் செயல்முறை செய்ய வைத்து தேவனுக்கும் நமக்கும் இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டிருப்பான். இப்படி வைத்துப்போம், பிசாசு உங்களை மடக்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கும் உங்களுக்கும் இடைவெளி ஏற்படுத்துவான். அவன் நம்பர் 1 செய்கிற காரியம், தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்தின் மேலே சந்தேகத்தை ஏற்படுத்துவான். ஆதாம் ஏவாள் நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்கு தேவன் மேலே சந்தேகம் ஏற்பட்டது. அந்த பழத்தை குறித்து ஆண்டவர் பறித்து புசிக்கக்கூடாது என்று சொன்னார். பிசாசானவனும் புசிக்கும்படி சொன்னதால் தேவன் சொன்னது உண்டோ என்று ஆதாம் ஏவாளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. முதலாவது, நம்ம ஆண்டவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் பிசாசானவன் சந்தேகத்தை ஏற்படுத்துவான். இது நடக்குமா, நடக்காதா, அந்த வாக்கு தத்தம் கிரியை செய்யுமா, செய்யாதா, வசனத்தில் இருக்கிறது நம் வாழ்க்கையில் நடக்குமா, இதெல்லாம் சந்தேகத்தை ஏற்பட வைத்து அதனாலே நம்ம என்ன செய்வோம், நம்ம நம்பிக்கை அற்றவர்களாக வாழும்போது தேவ வார்த்தை அவரோட ஆசீர்வாதம் நமக்குள்ளே கிரியை செய்யாமல் போவோம். அப்போ பிசாசு நோக்கம் என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாகிய நம்மையும் வீழ்த்துவதற்காக பல திட்டங்களை வைத்திருக்கான், பல யோசனைகளை அவன் வைத்திருக்கிறான், பல திட்டங்களை வைத்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். உங்களை விழுங்கும்படியாக பிசாசான சுற்றித் திரிகிறான். எனவே தேவ ஜனங்களை, அதாவது உங்களை வீழ்த்துவதற்காக சாத்தான் வைத்திருக்கிற சதித்திட்டங்கள், அதில் 3 சதித்திட்டங்களை பெரிய அளவுக்கு பிசாசு வைத்திருக்கிறான். ஒவ்வொருவரையும் வீழ்த்துவதற்கு சாத்தான் வெவ்வேறு ஆயுதங்களை வைத்திருக்கிறான். யார் எதிலே விழுவார்களோ என்று பார்க்கிறான். எல்லாரையும் ஒன்றிலே விழ வைக்கிறதில்ல, யார் எப்படி விழுவாங்க, யார் எதில் வீக்காக இருக்காங்கன்னு பார்க்குறான். எதில் வீக்காக இருக்கீங்களோ அதில் பிசாசானவன் உங்களை விழும்படியாக அவன் செய்கிறான். 3 காரியங்கள் இருக்கிறது உண்டு. பிசாசை பயன்படுத்துகிற 3 காரியங்கள். 1, பணம், பொருளாசை. பொருளாசைனாலே இன்று கிறிஸ்தவர்களை பிசாசானவன் விழ வைக்கிற ஒரு காரியம். 2வதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீண் பெருமைகள். ஆனால் பெருமைனாலே விழக்கூடிய கிறிஸ்தவர்கள். 3வதாக கவனிக்கும் போது பாலியல் இச்சை. எனவே
பிசாசானவன் பெரிய அளவுக்கு பயன்படுத்தி கிறிஸ்துவர்களை விழ வைக்கிறதுக்கு 3 அறிகுறிகளை 3 காரியங்களை அவன் மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறான். ஒன்று பண ஆசை, பொருளாசையான காரியம். ரெண்டாவதாக தன் வாழ்க்கையில் வீண் பெருமைகள், எல்லாவற்றுக்கும் பெருமை கொள்வது. மூன்றாவதாக பாலியல் இச்சை. எனவே இந்த 3 காரியங்களையும் பிசாசானவன் பயன்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த 3 காரியத்திலையும் கிறிஸ்தவர்கள் கவனமுள்ளவர்களாக இருப்போமானால் நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருப்பீங்க. ராமன் சொல்லுவோமா? எப்போ ஜெயம் கொண்டவர்களாக இருப்பீங்க? முக்கியமாக இந்த 3 காரியங்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது 3க்குள்ளே அடங்கிடும். பொருளாசை, பண ஆசை, இல்லை என்றால் வீணான பெருமைகள், இல்லை என்றால் பாலியல் இச்சை. இந்த 3 காரியத்திற்குள்ளாக மொத்த பாவங்களும் அடங்கக்கூடிய ஒன்று. பிசாசானவன் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமாக 3 காரியங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த 3லே விழுந்து கிடக்கிறத நம்ம கவனிக்கிறோம். காரணம், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடைவெளி ஏற்படுத்துவது பிசாசின் நோக்கம். உங்களுக்கும் தேவனுக்கும் இடைவெளியை ஏற்படுத்த பிசாசானவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் பல வகையில். நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை பார்த்து தான் கட்டாயம் அவன் அடிப்பான். அதனால் நம்ம கவனமுள்ள இருக்க வேண்டும். எனவே அந்த பணாசை என்பது, அந்த பொருளாசை என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பணமும் பொருளும் தேவைப்படுகிறது. ஆனால் அதை மாத்திரம்தான் வைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புவது. இல்லையென்றால் பணம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்று நினைப்பது. ஆனால் பண ஆசை, பொருளாசையை பிசாசு நமக்கு கொடுக்குறான். தேவைக்கு இருப்பது அத்தியாவசியமானது கர்த்தர் கொடுக்கிறது. தேவைக்கு மிஞ்சி இருப்பது எல்லாம் பண ஆசை, பொருளாசை. இல்லை என்றால் பிறருக்குரியது உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னா கூட அது பண ஆசை, பொருளாசை தான். பிறருக்கு உண்டான பணமோ பொருட்களோ அவங்களுக்கு உண்டான நிலங்களோ எது உங்ககிட்ட இருந்தாலும் உங்களுக்குரியதை தவிர்த்து மற்றவர்களது உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னா அது பொருளாசையாக இருக்கும், இல்லை என்றால் பண ஆசையாக இருக்கும். இந்த பொருளாசை குறித்ததான ஒரு வசனத்தை நாம் கவனிக்க இருக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை கவனிப்போம்னா எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு ஸ்க்ரீனில் இருக்குது. தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்கார உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அந்த நாட்களிலே இருந்துதான் அங்கே இருக்கதான அந்த எருசலேம் தேவாலயத்துடைய நிர்வாகம். அவர்கள் அங்கே வியாபாரம் செய்வதற்கு வியாபார ஸ்தலமாக அந்த சபையை அங்கே வெளிப்புறத்தை வைத்திருந்தார்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம்தான் இந்த பண ஆசை, பொருளாசை குறித்து அங்கே பேசுகிறார். பணம் நம்முடைய எல்லா தேவைகளும் கட்டாயம் சந்திக்காது. பணம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறாங்க. பணம் எல்லா தேவைகளும் சந்திக்காது. ஏனென்றால் பணம் வைத்திருக்கிறவர்கள் அநேகர் நல்ல மகிழ்ச்சிக்குட்பட்டான வாழ்க்கை இல்லை. யார் ஒருவர் போதுமென்று எண்ணுகிறார்களோ அவர்களே மகிழ்ச்சிக்குட்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்வோமா? யார் மகிழ்ச்சிக்குட்பட்டவங்க? போதும் என்று மனமுள்ளவன், எனக்கு போதும், என் வாழ்க்கை போதும், இந்த பணம் பொருளாதாரம் போதும் என்று நினைக்கிறவர்கள் மகிழ்ச்சிக்குட்பட்டவர்கள். அதிகமாக பணம் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாமே மகிழ்ச்சி இழந்து கொண்டே இருப்பாங்க. பட் வீடு இருக்கும், கார் இருக்கும், வீட்டில் எல்லா தேவைகள் இருக்கும், உங்களுக்கு எல்லாமே ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணுவீங்க. ஆனால் தொடர்ச்சியாக சம்பாதிப்பதற்கு ஓடிக்கொண்டே இருப்பீங்க மகிழ்ச்சி அற்றவர்களாக. எனவே பணம் நம்முடைய எல்லா தேவைகளும் நிச்சயமாக சந்திக்காது. கர்த்தர் தான் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். எனவே பொருளாசையை கொண்டு வருபவன் பிசாசானவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நம்ம ஜபிக்கும் போது என்ன கேட்கக்கூடாதுன்னா பணத்தை கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும்? என்ன தேவையோ அதை நம்ம கேட்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். உணவு தேவை என்றால் உணவை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் கொடுத்தால் தான் உணவு கிடைக்கணும் அவசியம் இல்லைங்க. உணவு அப்படின்னா ஆண்டவர் ஏதோ ஒரு வகையிலே கர்த்தவங்களுக்கு உணவு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவை இருப்பிடம் வேண்டுமானால் நம்ம சொந்தமாக வீடு வாங்கி காசு தான் அப்படின்னு கிடையாது. எங்கே வேண்டுமானாலும் ஆண்டவர் இருக்கும்படி நம்ம செய்கிறோம். ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது தேவன். பணமோ பொருளோ இவை எல்லாவற்றையும் நமக்கு இருந்தால் வாழ்க்கை நல்லது என்று நினைக்க வைக்கிறவன் பிசாசானவன். எனவே நம்ம தேவன் எல்லா தேவைகளையும் சந்திக்க இருக்கிறார். எது பொருளாசையாக இருக்கிறது? எது பொருளாசை? நம்ம வாழ்க்கையில் நிறைய கவனிக்கிறோம்ல. நமக்கு என்னங்க ஒரு பெரிய ஒரு வீடு வச்சுருக்கிறேன், இல்லை சின்ன ஒரு வீடு வச்சுருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா 1 கோடி சொல்லுவார் அவர். வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 பெட்ரூம் இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா 1-2 பேர் தான் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வெளில பார்த்தீங்கன்னா
ஒரு 2 பைக்கு 3 பைக்கு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. எல்லாம் விலை உயர்ந்த பைக்குங்க இருக்கும். காரணம் என்ன? எது பொருளாசை இருக்கு? நான் என்கிட்ட என்ன இருக்கிறத பொருளாசை? அத்தியாவசியம் தானே. என்கிட்ட 2 பைக் வச்சுருக்கேன். லோக்கலில் ஒரு பைக் யூஸ் பண்ணுறேன், வெளியே போக ஒரு பைக் யூஸ் பண்ணுறேன், சின்னதாக ஒரு வீடு இருக்குது, கொஞ்சம் இடம் இருக்குது. இதெல்லாம் என்ன பொருளாசை? நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் பொருளாசைக்குள்ளே அடங்குமா? எது பொருளாசையாக இருக்கிறது? கவனிக்கும்போது என்னுடைய தேவைக்கு அதிகமாக என்னிடத்தில் எது இருந்தாலும் அது பொருளாசை தான். ஆமென். இல்லாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது 1 2 உங்ககிட்ட இருந்தால் 1 என்ன செய்யணும்? கொடுத்து விடுங்கிறார். உங்களுக்கு தேவைக்கு மாத்திரம் வைக்கும்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். தேவைக்கு மிஞ்சி இருப்பது எல்லாம் பாவமாக மாறும். அது உங்களுக்குள்ளே கெட்டு போயிடும், வேஸ்ட் ஆகிடும். எனவே தேவைக்கு மிஞ்சி இருக்குது அப்படின்னா உண்மையாகவே அது வேறு ஒருவனுக்குரியது. நான் பேச உங்களுக்கு புரியுதுங்களா? உங்கள்கிட்ட இருக்க வேண்டியதுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்கும்னா அது நிச்சயமாக உங்களுக்கு சொந்தமானது அல்ல. அது வேறொருக்கு போய் சேர வேண்டியதை என்ன செஞ்சுருக்கீங்க? நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நமக்கு உண்டானதை நாம் வைத்து கொள்ள வேண்டும். என்னுடைய தேவைக்கு அதிகமாக என்னிடத்தில் எது இருந்தாலும் அது பொருளாசையாக மாறும். எனவே தேவைக்கு மிஞ்சி நம்மக்கிட்ட இருக்காதபடிக்கு தேவையானதை வைத்து கொள்வது நல்லது. இங்கே அத்தியாவசியம், அவசியம் நல்லா இருக்குது, அதையும் வைத்து கொள்ளலாம்னு நினைக்கிறோம். எனவே இங்கே 4 காரியங்களை பார்க்குறோம். அதில் 2 காரியங்கள் பொருளாசை அல்ல. அத்தியாவசியமானது, அவசியமானது, 2 முக்கியமானது. நல்லா இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா செட் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு சோஃபா அங்கே வச்சுருப்போம், நல்லா இருக்குது. வீட்டில் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருப்போம். நீங்கள்லாம் வைக்கலாம், பெட்ரூமில் சிலாப்லாம் வச்சுருப்போம். இருந்தாலும் எதெல்லாம் நம்ம ஆன்லைனில் பார்க்குறோமோ அதெல்லாம் வாங்கி வாங்கி குவிப்போம். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அதையும் வைத்துக்கொள்வோம். ஏன்னா இதையும் வைத்துக்கொள்வோம், அதையும் வைத்துக்கொள்வோம். கவனித்து பார்த்துப்பீங்க, சில இடங்களில் 2 வீடு 3 வீடு வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வருவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து அந்த வீட்டில் ஒரு நாள் தங்கிறதுக்கு அங்கே பார்த்தா 2 வீடு வச்சுப்பாங்க. அதுவும் இருக்கட்டும். அங்கே ஏன் வீடு வாங்குறீங்க? அதுவும் இருக்கட்டும். அங்கே ஏன் வாங்குறீங்க? அதுவும் இருக்கட்டும். இப்படி அதுவும் இருக்கட்டும். அவசியமானது நம்ம கிறிஸ்தவர்கள் கவனிக்கணும். உலகத்திற்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு வேதம் பதிவு செய்யுது. உலக காரியங்கள் மக்கள் வாழ்வது போல் நம்ம வாழ முடியாது. உங்கள் ஊரில் உங்கள் கிறிஸ்துவ அறியாத வாழ்வது போல் கட்டாயம் நாம் வாழ முடியாது. அவங்க வீடு வாசலெல்லாம் காரெல்லாம் வச்சுருக்காங்க, கோடிகளில் காசு வச்சுருக்காங்க, அது மாதிரி நம்ம கட்டாயம் வாழ முடியாது. நாம் எல்லாருமே இம்மைக்குரிய லாபத்திற்காக வாழ்கிறவர்கள் அல்ல, மறுமைக்குரிய லாபத்திற்காக வாழ்கிறவர்கள். நாம் சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது இந்த பூமிக்குரிய கூடாரம் எல்லாம் அழிந்து போகிறது, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீங்கள் பார்க்குற பூமிக்குரிய கூடாரம், நீங்கள் பார்க்குற கண் வைக்கிற அழகு எல்லாமே, இந்த ஜிக்ஜாக் எல்லாமே அழிந்து போகும். எனவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நமக்காக வைக்கப்பட்ட அந்த பரலோகம் நமக்கு இருக்கிறது. அடுத்த 2 வார்த்தைகளும் பொருளாசை ஆகும். மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டியவைகள் நம்மிடத்தில் வைத்து கொள்ளாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். பிறனுக்கு உண்டானதை கட்டாயமாக பிறனிடத்தில் சேர்த்த வேண்டும். அவன்கிட்ட அது இருந்தால் தான் என்ன செய்யும்? அது சிறப்பாக இருக்கும். நாம் பாவத்தில் விழமாட்டோம். பாவம் என்பது பல வகையில் வருகிறது. பிசாசானவன் 3 யுக்திகளை பயன்படுத்துகிறான். நீங்கள் பாவம் செய்வதற்கு 3 யுக்திகளை பயன்படுத்துகிறான். நம்ம 3 காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்பர் 1 பார்த்தோம் பொருளாசை, பண ஆசை. 2வதாக பார்த்துட்டு இருந்தோம் வீண் பெருமை. 3வதாக பார்த்தோம் பாலியல் இச்சை. இன்றைக்கி நம்ம பொருளாசை, பண ஆசை மட்டும்தான் பார்க்க போகிறோம். எனவே அந்த பண ஆசையிலேருந்து நம்ம எப்படி விடுதலை ஆக போகிறோம்? தேவன் தான் விடுதலை ஆக்குறாரு. எனவே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருப்போம். பல வருஷம் சபைக்கு வந்துட்டுருப்போம். இன்னும் கூட அந்த 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 பொருளாசை நம்ம இப்படி வாழ வேண்டும் என்று நம்ம நினைப்போம். வீட்டு எல்லாம் சொசைட்டியில், நம்ம ஊரில் எல்லாருக்கும் முன்பதாக கௌரவமாக வாழ வேண்டும் என்று நம்ம விரும்புவோம். அது எதில்? பண ஆசை, பொருளாசை காரியத்தில். அப்போ எதில் நம்ம வாழ வேண்டி விரும்புகிறோம்? ஒரு மனுஷனுக்கு, ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு மிக முக்கியமானது உங்ககிட்ட இருக்கிறதான அழகான ஒன்றுன்னா குணமாற்றம். குணங்கள் மாறலை அப்படின்னா கிறிஸ்துவுடையவனாக எங்களால் வாழ முடியாது. நம்ம கிறிஸ்தவத்தை ஏன் எதிர்பார்க்குறாங்க? எல்லாரும் குணமாற்றம் அடைந்திருக்கிறாங்க. நம்ம யாரும் மதம் மாற்றுறது கிடையாது, நம்ம யாரையும் ஜாதி மாற்றுறது கிடையாது. கிறிஸ்தவத்துக்கிட்ட நீங்கள் வந்தால் பணம் கிடைக்கணும் யாரும் சொல்கிறது கிடையாது. குணமாற்றப்படும் என்று வேதத்தில் வாசிக்கும். குணமாற்றம் கட்டாயம் அவசியம். அவன் தான் இயேசுவை போல வாழ முடியும். ஒருவன் இயேசு போல வாழாவிட்டால் அவன் கிறிஸ்தவனாக வாழ முடியாது. கிறிஸ்துவ உடையவன் ஜீவன உடையவன். ஆமென். கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எனவே கிறிஸ்துவை உடையவர்களாக நாம் வாழ வேண்டுமானால் நிச்சயமாக நாம் குணமாற்றம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? குணமாற்றம் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் வைத்திருந்தாலும்
சபைக்கு வந்தாலும் நாங்கள் ஊழியம் செய்தாலும் அது பயனற்றதாக இருக்கும். குணமாற்றம் கட்டாயம் தேவை. குணம் மாறி இருக்க வேண்டும். இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் குணமாற்றம் நிச்சயமாக வேண்டும். மக்கள் உங்கள் அண்டைக்கு வந்து கனியை புசிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? உங்களால் குணமாற்றம் அடைந்த உங்களால் மற்றவர்கள் கனியை புசிக்க வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்கும் போது இங்கே 3 வசனத்தை போட்டிருக்கோம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா? ஐசுவரியவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிபந்தனை நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரம் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது. அவைகளில் துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருந்தது. அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். அப்போ பொருளாதார ஆசீர்வாதத்தை தேவன் எதற்காக நமக்கு கொடுக்கிறார். இங்கே வாசிக்கும்போது பணம் தீமைக்கு வேறாக இருக்கிறது. உங்கள் ஐஸ்வர்யம் எல்லாம் அழிகிறதாக, அது நிமித்தம் வருகிற இடரல் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் ஏன் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும்? ஏன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும்? கவனிக்கணும். ஒரு நாட்களில் இந்தியாவுக்குள்ளே வந்த கிறிஸ்தவை உடையவர்கள் எத்தனையோ இங்கிலாந்துக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் இங்கே வந்து ஊழியம் செய்யும்போது அவங்க உண்டான சொத்துக்களை எல்லாம் அங்கே விற்று பல பணங்களை இங்கே இறைத்தாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க, நிறைய வந்து ஆசிரமம் கட்டினாங்க, நிறைய வந்து ஸ்கூல் காலேஜ் கட்டினாங்க. இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு வளர்வதற்கு கிறிஸ்தவர்கள் மிக முக்கியமானவர்களாக இருந்தாங்க. அப்போது ஆண்டவர் உங்ககிட்ட ஐஸ்வர்யம் எதற்கு தர வேண்டுமானால், நீங்கள் பிறருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். நான் பேசுங்க புரியுதுங்களா உங்களுக்கு? பிறருக்கு நன்மை செய்யும்போது, இல்லை என்றால் ஏதோ ஒரு உதவிகளை நீங்கள் மக்களுக்கு செய்யும்போது ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு வர 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 உங்களுக்கு பணங்களாக இருந்தாலும் பொருள்களாக இருந்தாலும் வர வர நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள்கிட்ட இருக்கிறவைகளை அப்படியே நீங்கள் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். உதவிகள் நடந்து கொண்டே இருக்கணும். ஏழைகளை போஷித்து கொண்டே இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் நம்மால், கிறிஸ்தவர்களாகிய நம்மால் நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய சொசைட்டிக்கு எப்பொழுதும் நன்மை பெருக வேண்டும். ஆமென் சொல்வோமா? நம் நன்மை செய்கிறவர்களாக இயேசு சுற்றி திரிந்தது போல நீங்களும் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு எதுக்கு பொருளாதாரத்தை ஆண்டவர் தராரு அப்படின்னா, பிறருக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக. ஏன்னா உங்ககிட்ட கொடுத்தாதான் அது ஏழை எளிய மக்களுக்கும் போய் சேரும். உங்ககிட்ட கொடுத்தாதான் அது சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்துவீங்க. எனவே ஆண்டவர் அதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, நான் வைத்துக்கொண்டு சுகபோகமாய் வாழ்வதற்கு அல்ல, நான் பெற்று அதை நான் பிறருக்கு தருவதற்காக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் பிறருக்கு வாங்கி தரும்போது கூட சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்காக ஆண்டவர் கொடுப்பார். இந்த நபரை கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கணும், இந்த நபருக்கு ஆண்டவர் எதையும் தர வேண்டுமானால் யாரோ ஒருத்தர் பயன்பட வேண்டும். இப்போ என் வழியாக தான் இந்த நபருக்கு ஆண்டவர் தரார். ஏன்னா இவர் புதிய ரட்சிக்கப்படாதவர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர். எனவே இந்த நபருக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்றை அவர் கொடுக்க வேண்டி விரும்பினால் யாரோ ஒருவர் தேவை. இப்போ நான் தேவை, என்கிட்ட ஆண்டவர் கொடுக்கிறதை நான் அப்படியே அவர்கிட்ட கொடுக்குறேன், ஏன்னா அவருடையது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கும்போது அது எப்படி கொடுப்பாருன்னா, அளவாக தரமாட்டார், அது சிந்தும்படி கொடுப்பார். நான் பேசுங்க புரியுதுங்களா? எனவே அவரை சிந்தும்படி கொடுக்கும்போது அதை வாங்கி அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டேன். சிந்திருக்கிறது எல்லாம் யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். நான் பேசுங்க புரியுதுங்களா உங்களுக்கு? தேவன் கொடுத்தது யாருக்கு? மற்றவர்களுக்கு. ஆனால் அதிலையும் நம்ம என்ன செய்கிறோம்? சுதந்திரத்து கொள்கிறோம். காரணம், தேவன் எப்படியுமே மற்றவர்களுக்காக உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை வச்சுருக்காரு. நீங்கள் சுமை தாங்கிகள், நீங்கள் எல்லாம் தேவ தூதர்கள், நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாசிடர், தூதரகங்கள். எனவே ஆண்டவர் சில நேரங்களில் உங்களை வைத்து உங்கள் பட்டணத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்கள் சபையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நீங்கள் சொசைட்டியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே ஆண்டவர் அதற்காக தான் கிறிஸ்தவர்களுக்கு பொருளாதாரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அவர் கொடுக்க விரும்புகிறார். இந்த பணம் என்பது ஒரு விக்கிரகமாக தான் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஊழியக்காரனுக்கும் மிகப்பெரிய எதிரியே இந்த பணம் தான். நீங்கள் கடன் கொடுத்ததுனாலே சில பேர் பகையால் இருப்பீங்க, சில பேர்கிட்ட கடன் வாங்கினதுனால பகையாளியாக இருப்பீங்க. கடன் கொடுக்கறதுனால அவனுக்கு அவரும் நம்புகிறோம் நல்லா இருந்திருப்போம். கடன் அவர் வாங்கினோடனே அதோட சரி ஃபோன் கால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார், நம்ம ஃபோன் கால் எடுக்காமல் ஆகிட்டார். கடன் கொடுப்பதுனால, இல்லைன்ற கடன் வாங்குவதனால ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகப்பெரிய எதிரியே இந்த பணம் தான். பணம் பத்தும் செய்யும், பணம் பல காரியங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க. ஆமாங்களா? அப்போ பணம்
எல்லா காரியத்திற்கும் வேறாக இருக்கிறது, தீமைக்கும் வேறாக இருக்கிறது. எனவே பிசாசனம் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலை, இந்த பணத்தை நம்ம கொடுத்து நம்மை தேவனுக்கிட்ட பிரிக்க பார்க்கிறான். ரெண்டாவதாக பார்க்கும்போது இங்கே நல்ல அழகாக ஒரு வசனம் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10 கவனிக்கும்போது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். இங்கே பணம் என்றாலே தீமைக்கு வேர் அப்படின்னு சொல்லி இங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார். பணம் அப்படின்னாலே தீமைக்கு வேர். நீ என்ன தீமை செய்தாலும் அதற்கு அந்த பணம் தான் வேறாக இருக்கிறதாக பவுலடியார் கூறுகிறார். 2 லைன்ஸ் அங்கே முக்கியமானது இருக்குது. சிலர் இச்சித்து 1, ரெண்டாவதாக விசுவாசத்தை விட்டு வழுவி. அப்போ யார் என்ன பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களை பார்த்து அந்த வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தை விட்டு வழுவி. சபைக்குள்ளே நல்லா இருப்பீங்க. ஒரு நபர் இருந்தார், இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பிஸ்னஸில் பல மடங்கள் ஆசை அவருக்கு. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சொல்லி அந்த பாஸ்டர் வழியாக இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய ஆசீர்வாதங்கள், அதாவது அவர் பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. அவருக்கு அவர் கம்பெனி வச்சுருந்தார். கம்பெனி லாஸ் ஆயிட்டுரு. இயேசு ஏற்றுக்கொள்ள அந்த கம்பெனி மறுபடியும் ரன் பண்ணுறாரு. ஒரு மிஷின் வச்சார், அப்புறம் 2 மிஷின் ஆச்சு, 3 மிஷின் ஆச்சு. நல்லா கொஞ்சம் பெரிய ஹால் ஒரு செட் எடுத்து வாடகை வச்சார். நல்ல ஆண்டவர் பொருளாதாரத்தை ஆசை வச்சார். தனக்கு வரக்கூடிய பிஸ்னஸில் எல்லாம் சபைக்கு கொடுத்தாரு, மக்களுக்கு கொடுத்தாரு. நல்லா இன்னும் பிஸ்னஸ் ஆக ஆக அவர் சபைக்கு வரதை கொஞ்சம் கட் பண்ணார், பிஸியானார். சண்டே பிஸ்னஸ்ஸு முடியல. போக 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 கரெக்டாக அதுலேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளே அவர் சபையை விட்டு நின்ட்டார். ஏன்னா பிஸ்னஸ்ஸு பிஸி பாஸ்டர், பிஸி பாஸ்டர், பிஸி பாஸ்டர். காலப்போக்கில் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழித்து அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிஸ்னஸ் பின்மாற்ற பல கோடிக்கு அவர் கடங்காரனாக மாறிட்டார். ஒசூரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவர். இப்போ அவர் சபைக்குள்ளே வர முடியல, முகம் இல்லை, பின்மாற்றத்தோடு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிந்து அந்த அறிவை பெற்றுக்கொண்ட பிற்பாடு மீண்டும் அவன் பாவம் செய்வானால் அவன் முன்னிலைமை பின்னிலைமை பார்க்கலாம் கேடுள்ளதாக மாறும். எனவே கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இல்லை, நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் தாராரு, கொடுக்குறாரு. ஆனால் அது காலப்போக்கில் விசுவாசத்தை விட்டு நழுவ வைக்காதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவைக்கு மாத்திரம் இருங்கள். ஹல்லேலூயா. நமக்கு என்ன தரார் ஆண்டவர், அதை மாற்றும் கெட்டியாய் பிடித்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லி அவனவனுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் அவரவர்களுக்கு அழைக்கப்பட்டதனமோ அந்த அளவில் வாழுங்க. இவர் இப்படி தான் வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டபடினாலும் அவர் அப்படி வாழ்கிறாரு. நாம் இப்படி தான் வாழ வேண்டும் என்ற தேவன் தீர்மானித்தபடினாலும் இப்படி வாழ்கிறோம். எல்லாம் நோக்கம் என்னென்ன, எப்படி ஆகிலும் நித்திய ஜீவனை மனிதன் சுதந்திரிக்க வேண்டும். ஆமென். எப்படி ஆகிலும் இந்த பூமிக்குரிய வீடெல்லாம் அழிந்து போகிறது. இந்த பூமியில் நீங்கள் பார்க்குற எதுவுமே உங்களுக்கு சொந்தமாக போகிறது கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை. வரப்போகிறதை மனுஷன் நாடு தேடுகிறோம். அதாவது இம்மைக்குரிய லாபத்திற்காக அல்ல, மறுமைக்குரிய லாபத்திற்காக வாழ வேண்டும். ஒரு ஆமென் சொல்வோமா? நான் மரித்தும் கிறிஸ்துவோடு ஜீவிக்க வேண்டும். நான் இந்த உலகத்தை விட்டு போன பிற்பாடு தேவனாகிய கர்த்தரோடு நான் இணைந்து வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பேதுரு எழுதுகிறாரு, தேவனாகிய கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறார். அப்போது நித்திய ஜீவனுக்காக நாம் முயற்சி பண்ணுறோம், வாழ்கிறோம், வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்குறோம், சபைக்கு வரோம். இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ நம்ம எப்படி தான் பிசாசு தோண்டுவான்? அவனும் இருக்கிறான், உங்கூட படித்தான், உன் ஊருக்காரன், அவன் வீடு கட்டான். நீங்கள் பாருங்கள், இன்னும் வீடு கட்டலை. அவன் ஏமாத்துறான், நம்ம ஏமாத்தலை. அவன் அநியாயம் பண்ணுறான், நான் அநியாயம் பண்ணல. அவன் திருடுறான், நம்ம திருடலை. பிசாசு நம்மக்கிட்ட சொல்லுவான், அவனை பாரு கார் வச்சுருக்கான், இவனை பாரு வீடு வச்சுருக்கான், அவனை பாரு நிலம் வாங்கிட்டான். அப்போ உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒன்றும் இல்லை. ஏசு ஏற்றுக்கிட்டீங்க, உங்ககிட்ட ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பிசாசு வைத்திருக்க சதி திட்டங்கள். ஏசு ஏற்றுக்கிட்டீங்களா? என்ன கிடைச்சது? இயேசுவே கிட்ட என்ன கிடைச்சி? இயேசு கிட்ட வந்தால் ஒரு நன்மையும் குறையப்படாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யம் வாழ வேண்டும் என்று மனுஷன் விரும்புகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நன்மையும், சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடக்கலாம், கர்த்தரை நம்புகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அப்போ இந்த உலகத்திற்குரிய காரியத்துக்காக அதான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாதே.
ஒரு ஆமீன் சொல்லுவோமா? யார் மேலே பொறாமை கொள்ளக்கூடாது. யார் வீட்டை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? யாரும் பொருளாதாரத்தை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. அவன் அப்படி அல்ல, எனக்கிட்ட இருக்கிறவர் பெரியவர். காரணம், தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. ஆமென். ஒரு சாங் கூட பாடுவோம்ல, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால். பாடுறோம் இல்லைங்களா அந்த வார்த்தையை? நம்ம வந்ததால், அந்த ராஜ்யம் நமக்குள்ளே வந்தால் இதெல்லாம் ஏமாத்திரம். ஆமென். எல்லாம் ஒன்று தவிடு பொடி ஆகிடும். அதனால் ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது, அழியாத ராஜ்யத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அதனால் இந்த பூமிக்கு இதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறாரு. பவுல் சொல்லும்போது இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறாரு, தேவையில்லையே அப்படிங்கிறாரு. அவசியமானது மாத்திரம் போதும் என்றார். அப்போ துன்மார்க்கன், நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாது, அவன் வாழ்றதை வைத்து நீங்கள் பொறாமை கொள்ளாது. ஏனென்றால் உங்கள் கிட்ட இருக்கிறவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், தேவராஜ்யம். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கிறாங்க. நாமோ வாழ்கிற வாழ்க்கை இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணத்தின் மேல் கவனம் வைத்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உருப்பட மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பணத்து ஆசை உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கே நம்ம மனம் திரும்பிடணும். பண ஆசை தீமைக்கு வேறாக இருக்கிறது. பண ஆசை மேல் கவனம் வைத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய மாட்டோம்? உருப்பட மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிறருக்கு ஆபத்தாக தான் மாறி வாழ்ந்துட்டு இருப்போம். எனவே பண ஆசை தீமைக்கு வேறாக இருக்கிறது. எனவே சபைகள் இன்றைக்கி எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, பணக்காரர்கள் ரட்சிக்கப்படணும், படித்தவங்க ரட்சிக்கப்படணும், பதவியில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படணும் என்று தான் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறபடினால. எனவே ரட்சிக்கப்படணும், அதாவது பணம் இல்லாதவர்கள், ஏழைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். அநேக இடங்களில் ஜெபிக்கிறது கிடையாது, ஜபங்கள் ஏறெடுக்கிறது கிடையாது. ஆனால் எல்லா நபரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். ஆனால் பண ஆசை மட்டும், அதாவது பணம் உள்ளவர் மாத்திரம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சில நபர்கள் விரும்புகிறதும் உண்டு, அதை குறித்து ஜபிக்கிறதும் உண்டு. ஓகே, பணக்காரர்கள், படித்தவர்கள், பதவியில் இருப்பவர்கள் ஏன் இவர்கள் ரட்சிக்கப்படணும் என்று சபைகள் இன்று ரொம்ப விரும்புகிறது. ஓகே, கவனிக்கும் போது நம்ம இடத்தில் வரும் பணங்கள் ஆத்துமாக்களுக்காக மாறட்டும், மற்ற ஊழியங்களை நாம் தாங்க வேண்டும். நம்மக்கிட்ட இருக்கிற பணங்கள் எல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறதான ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டும். ஒன்று நேரடியாக நீங்கள் சேர்த்தலாம், இல்லை என்றால் உங்கள் சபை மூலமாக சேர்த்தலாம். தேவைக்கு மிஞ்சி வருவதெல்லாம் பாவமாக இருக்கும். கவனிக்கணும், தேவைக்கு மிஞ்சி வருவதெல்லாம் பாவமாக இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பேன், கட்டாயம் நீங்கள் மறந்துருப்பீங்க. அது ஏன்னா ஒரு வார்த்தை கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்கள் பாஸ்டர் அநேகர் இங்கே கூப்பிட்டு பயன்படுத்துகிறாரு. அதனால் நல்லா அந்த உணவை சாப்பிட்டு 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 நம்ம எப்படி இருக்கிறோம்? கொழுத்து போயிருக்கிறோம். உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டடைந்து வெளியே புறப்படும்போது கொழுத்த கன்றுகளாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தமக்கு சித்தமானவர்கள் தமது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏதோ உங்கள் மேல் ரொம்ப சித்தம். எனவே ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் பல ரகசியங்கள் பல ரூபத்தில் என்ன செய்யுது? உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. வேதம் சொல்லுகிறது, மறைப்பொருளாய் அல்ல, வேத வசனங்கள் வெளியரங்கமாக இருக்கிறதாக வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ வெளியரங்கமாகவே அந்த ரகசியம் உங்களுக்கு கிடைச்சிருது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நீங்கள் பாவம் பண்ணும்போதும் சில நேரத்தில் ஆண்டவர் விட்டு வைக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, அவர் கிருபை. இல்லை பழைய ஏற்பாடுமா இருந்துச்சுன்னா பாவம் செஞ்சு அன்றைக்கே அடி, அன்றைக்கே குத்து, அன்றைக்கே கொல்லுன்னு இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சாலும் ஆண்டவர் சில நாட்கள் விட்டு வைக்க காரணம்னா, மனம் திரும்ப மாட்டியா? கடைசி டைமாக மனம் திரும்ப மாட்டிங்களா? மந்தைங்களே கடைசி டைமாவது மனம் திரும்ப மாட்டிங்களா? ஒரு நாள் உங்களை ஆட் பண்ணி தர்றது, இந்த நாட்கள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்குதுன்னா மனம் திரும்ப மாட்டிங்களா என்ற ஒரு நோக்கத்திற்காக தான். ஏனென்றால் ரட்சிப்பின் திட்டம் மனுஷன் உயிர் வாழ்வது மட்டும்தான் கிடைக்கும். உயிர் வாழும்போதே அந்த ரட்சிப்பு திட்டத்துக்கு ஒருவன் வராவிட்டால் அவன் மரித்த பிற்பாடு இந்த பூமியில் எந்த பங்கும் அவனுக்கு கிடையாது. அப்போ நீங்கள் உயிர் வாழும்போதே, நாட்கள் கிடைக்கும் போதே நாட்களை நீங்கள் விசேஷித்து கொள்ளுங்கள். மனம் திரும்பி கிறிஸ்துவாகிய தெய்வத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஒப்புத்தர வேண்டும். அப்படி செய்தால் தேவனை ஆராதிக்கிறோம் என்று அர்த்தமாகும். எனவே அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது லைன் பார்த்தோம், நம்ம தசபாகம் காணிக்கையெல்லாம் கொடுப்பதுனால எனக்கு அதிகமாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு விக்கிரக ஆராதனை. நான் கொடுப்பதுனால தான் எனக்கு காணிக்கை கொடுத்தா எனக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுத்துருவாருன்னு நினச்சி அது விக்கிரக ஆராதனை. அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எனக்கு உண்டானதை என் தேவனுக்கு கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா?
நமக்கு உண்டானதை நான் தேவனுக்கு கொடுத்து அவரை கர்த்தரை ஆராதிக்கணும். எப்போவுமே நம்முடைய பலன்களை கர்த்தருக்கு நிச்சயமாக தர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க யாராவது ஒருவர். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:9. எஸ், உன் பொருளாலும் எஸ் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நெக்ஸ்ட், அப்பொழுது ஆமென், போதும், உன் களஞ்சியங்கள் பூரணமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும்போது பொருளாலும் எல்லாவற்றாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் கனம் பண்ணும்போது உங்கள் களஞ்சியம் பூரணப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவர் நீங்கள் கனம், உங்கள் பொருளாசை வெறுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இன்னொரு இது காரியம் சொல்கிறேன். உங்களுக்கு உண்டானதை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்லுங்கள்? உங்களுக்கு உண்டானதை கர்த்தர் தரணும். எப்படி தரணும்? வசனத்தின்படி. வசனத்தின்படி தான் தரணும் சொல்கிறோம். நீங்கள் கொடுப்பது மறுபடியும் மக்களுக்கே போய் சேர்கிறது. தேவன் பணிக்காக அது இந்த உலகத்தில் வித்திடப்படுகிறது, விதைக்கப்படுகிறது. அப்போ அதை கொடுத்து நாம் கர்த்தரை கனம் பண்ணுறோம். அடுத்த லைனில் வாசிக்கிறோம், உன் களஞ்சியங்கள் பூரணப்படும். அடுத்த லைனில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஐயா வாசிங்க 10ஆம் வசனம். ஆம், ஆமென். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உனக்கு தேவையானது, உனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எப்பொழுதுமே கர்த்தருக்கு உண்டானதை கர்த்தருக்கு கொடுங்க. இயேசு சொல்வார், ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்வார். அப்போது நம்ம கவர்மெண்ட் செய்ய வேண்டியது கட்டாயம் டேக்ஸ் சம்மந்தப்பட்டது கட்டிடணும். ரெண்டாவதாக தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்துடணும். மீதியானதை கர்த்தர் நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறாரு. நம்ம களஞ்சியங்கள் குறைவில்லாமல் நடத்துவார். எனவே நம்ம கொடுக்கறதுனால, நான் கொடுப்பதுனால, எனக்கு காணிக்க கொடுப்பதுனால எனக்கு ஆசீர்வதிக்கப்படணும்னு யாராவது நினச்சிங்கன்னா அது ஒரு விக்கிரகம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஏன் தரேன்? ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை. இல்லை என்றால் எனக்கு கொடுத்த பொருளாதாரங்கள் இவ்வளவா இருக்கிறபடினாலே அவரை மகிமைப்படுத்தி அதில் ஒரு பங்கை நான் கர்த்தருக்கென்று நியமிக்கிறேன். ஆமென். அப்படி நியமிக்க வேண்டும். பணம் வேண்டும் என்று ஜெபிக்காமல் என்ன தேவையோ அதற்காக ஜெபியுங்கள். பணம் வேண்டும் என்று ஜெபிக்கிறத விட என்னென்ன தேவைகள் இருக்கிறதுன்னு கவனிங்க. தேவைக்காக ஜெபிங்க. தேவைகளை சந்திக்க ஆண்டவராலே முடியும். எனவே கவனிக்கும்போது மத்தேயு 6:11 வாசிக்கும்போது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கும்படி இயேசு சொல்லி கொடுத்தார். அப்போ அங்கே பணம் கொடுங்க ஆண்டவரே, ஒரு 100 ரூபாய் கொடுங்க, ஒரு மீல்ஸ் வாங்கி சாப்பிட்றோன்னு அல்ல. அங்கே என்ன தேவை என்பதற்காக ஜெபியுங்கள். அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க செய்வார், பணத்திற்காக அல்ல. எனவே இது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தேவைகளை சொல்லி ஜெபியுங்கள், ஆனால் பணத்தை சொல்லி ஜெபிக்காதீர்கள். பணத்தை வைத்திருந்த யூதாஸின் நிலை என்னவாக முடிந்தது என்று நீங்கள் வேதத்தில் கவனிச்சிருப்பீங்க. பணம் 10 செய்யும் என்று சொல்லியிருக்கிறோம். பணம் பல தீமைக்கு வேறாக இருக்கிறது என்று பார்த்துருக்கிறோம். பணத்தினாலே விழுந்தவர்கள் அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் என்று பார்த்துருக்கிறோம். நன்மை இழந்தவர்கள் இந்த யூதாஸ் காரியத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். பணம் என்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது. அப்போ பணம் சம்பாதிக்கக்கூடாதா அப்படின்னு கிடையாது. தேவைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, தேவைக்கு மிஞ்சி உங்கள்கிட்ட ஒரு வேளை இன்கம் ஆண்டவர் தராருன்னா அதை நீங்கள் வைத்துக்கொள்வதற்காக அல்ல, அது அதற்கு உண்டானவனுக்கு நீங்கள் கொடுப்பதற்காக உங்கள்கிட்ட தரார். இப்போ எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 30,000 தேவை, அவ்வளோதான். ஒரு ஃபேமிலி நடத்துவதற்கு இன்றைக்கி வந்து ஒரு 20,000 30,000 தான் ஒரு ஃபேமிலி நடத்தலாம். பிள்ளைங்க படிப்பு, வாடகை, தேவைகளை ஒரு 20 30. ஆண்டவன் உங்களுக்கு வந்து மாதத்துக்கு 3 லட்ச ரூபாய் சேலரி தராரு. இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 3 லட்ச ரூபாய் லாபம் வருதுன்னா அதுக்கு உண்டானதை கட்டாயமாக அவர்கிட்ட போய் சேர்த்திடணும். மக்களுக்கு கொடுப்பதற்காக தான் ஆண்டவங்களுக்கு தரார். அப்போ மக்கள் கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொடுங்கள், இல்லை என்றால் உங்கள் சபையை வைத்து கொடுங்கள். அதனாலே கிறிஸ்துவ நாமம் கட்டாயமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது மலையை பெய்ய வைக்கிற தேவன். அப்படி இருக்கையில் அவங்களுக்கெல்லாம் உதவிகள் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவங்களுக்குள்ளவும் நம் தேவன் வந்து வைத்திருக்கிற அந்த ஆவியாத்மா இருக்கிறது. எந்த நபருக்குள்ளவும் ஆண்டவராக தேவன் உலாவுகிறார். எந்த நபர்களும் பிரகாசிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானிக்கிறார். எனவே ஏதோ ஒரு வகையில் வழியில் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வையுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வரும் காலத்திற்கு தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறான். அவனையும் பரலோகத்துக்கு நேராக நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இங்கே யோவான் 6 கவனிக்கும்போது, தன்னிடத்தில் இருக்கும் மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார்.
ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்டாரா, இல்லை உங்களிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்டாரா? அந்த சீடர்களுக்கு பார்த்து என்ன கேட்டார்? உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டாரா, என்ன இருக்குன்னு கேட்டாரா? என்ன இருக்குன்னு கேட்குறாரு. வாங்க கவனிக்கும்போது, எவ்வளவு என்றால் அது பணம், என்ன என்றால் அது பொருள். இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் அந்த மெசேஜ் பண்ணி முடிச்சுட்டு, பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு, மக்கள் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அப்போ சீடரை பார்த்து கேட்ட கேள்வி, உங்ககிட்ட என்ன இருக்கிறது, எவ்வளோ இருக்குன்னு இல்லை. ஆண்டவர் கேட்டது என்ன இருக்குது. உடனே சீடரை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரே இவ்வளோ மக்களுக்கு எங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு வாங்கினாலும் போதாது, அந்த ஹோட்டலும் கிடைக்காது. அப்போ உடனே என்ன நடக்கிறது, ஆண்டவர் என்ன இருக்கோ அதை காட்டும்படி சொல்கிறாரு. அப்போ அங்கே நடக்கிற காரியம் உங்களுக்கு தெரியும். பணம் அதிகமாக ஆக நம்ம வாழ்க்கை நடக்க வேண்டியது என்னென்னா, சேர்த்து வைக்க ஆரம்பிப்போம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவோம். சுகபோகமாக வாழ வேண்டும் என்று விரும்புவோம். 4வதாக பணத்தால் எதையும் வாங்க வேண்டும் என்று நாம் முயற்சி பண்ணுவோம், பிரயாசப்படுவோம். நமக்கும் மக்களுக்கும் இடையே எல்லை கோட்டை வைப்போம். நம்மளே வளர வளர அதை வரையும் நம்ம எல்லாரும் சகஜமாக பழகுவோம். வளர்ந்து கொண்டே இருக்கும்போது, நீ இம்மட்டுவா மிஞ்சி வராதே, நீ சொந்தக்காரனா இம்மட்டுவா மிஞ்சி வராது, என் அண்ணன் தம்பியா இம்மட்டுவா மிஞ்சி வராது, நான் எங்கே இருக்கிறேன் நீ எங்கே இருக்கிற. எனவே எல்லை கோட்டை வைத்து மக்களோடு பழக ஆரம்பிப்போம். கடைசியில் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்தில் பணத்தை வைத்து விடுவோம். இந்த மாதிரி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் விழுந்தது, எத்தனையோ ஊழியர்கள் விழுந்தது. பணத்து நிமித்தமாக ஊழியம் செஞ்சுட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட கனி இருக்காது. மரம் தன் கனியினால் அறியப்படும். கனி இல்லாத வாழ்க்கை வாழ்வீர்கள், ஆனால் உங்களோட வாழ்க்கை சரியாக இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்துவலாக இருக்கலாம், பிசாசை அனுமதிக்கிறான். தேவனுக்கு சாட்சியம் வாழ விட மாட்டாங்க. கனி தருகிற மரங்களாய் வாழுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதுவாக வாழுங்க? கனி தருகிற மரங்களாக. பட் நீங்கள் சபையில் இருக்கலாம், சபையில் இருக்கிற பிசாசு அனுமதிக்கிறான். ஆனால் உயிரோடு இருக்கிற வரை சபைக்குள்ளே இருக்க எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்டின் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இன்னும் விசுவாசமாக இருக்கிறாங்க. நிறைய சர்ச்சஸ் இருக்குது, நிறைய உண்மை இல்லாத, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாத சபைகள் எத்தனையோ இருக்கிறது உண்டு. பேருக்காக பெருமைக்காக ஏதோ ரிலீஜியனுக்காக இருக்கிறது உண்டு. அப்போது அதன் மத்தியில் தான் நாமளும் இருக்கிறோம். எனவே கர்த்தராக தெய்வத்தை, அதாவது கடைசியில் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்தில் நாம் பணத்தை வைத்து விடுவோம். இப்படி பல காரியங்கள் பணம் வந்தால் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். பணம் வந்தால் பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்துவிடும். பணத்தை இச்சிப்பவர்களுக்கு ஏற்பட போகும் விளைவுகள் என்ன, என்ன விளைவு ஏற்படும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, சோதனைக்குள் விழுவீங்க, சோதனைக்குள் அகப்படுவீங்க. 2வது கண்ணியில் அகப்படுவீங்க. யாராவது வச்சுருப்பான், நீங்கள் பணம் உங்கள்கிட்ட சேர 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 கவர்மெண்ட் என்ன செய்யுது, ரொம்ப பணம் உள்ளவங்கெல்லாம் செக்யூரிட்டி கொடுக்குது. எனவே என்னென்னா, உங்களை கண்ணியில் விழும்படியாக மக்கள் வைத்து கொண்டே இருப்பாங்க, அகப்படும்படியாக. 3வதாக மதிக்கேடாய் நடந்து கொள்வேன். பணம் இருப்பதனால மதிக்கேடாய் நடப்பாங்க. பணத்தினால் எதையும் வாங்க நீதி நேர்மை மறைப்பாங்க, பணத்தினால் எதையும் செய்ய முடியும் வாரி இறைப்பாங்க, மதிக்கேடாய் நடப்பாங்க. 4வது தீமை செய்யும் ஆசைகளுக்கு சிக்கிக்கொள்வார்கள். 5வதாக சீரழிந்து போவார்கள். 6வதாக அழிவுக்குள் அமிழ்ந்து போவார்கள். விசுவாசத்தை விட்டு விடுவார்கள். அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்வார்கள். பணம் இருப்பதனால இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வசனம் தான் சொல்லி நான் பிரித்து போட்டிருக்கேன் 8 பாயிண்டில். பணம் இருப்பதினால நமது வாழ்க்கையில் ஏற்படும் விளைவுகள் அதிகமாக சேர்க்க 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 நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் விளைவுகள். எனவே மதிக்கேடாய் போவீங்க, கண்ணியில் அகப்படுவீங்க. எவனோ வெட்டி வச்சுப்போம் குழியில் உங்களுக்காக, அது என்றைக்காவது ஒரு நாள் மாட்டினைக்கு விழுந்துருவோம். இனிமேல் கவனம் உள்ளவளாக அந்த பணம் அமிழ்ந்து போட்டுருவங்கள, விசுவாசத்தை விட்டு விலக்கி போடுவங்கள. இப்போது உங்களுக்கு திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, என்ன செய்கிறீங்க? உங்கள் குழந்தைக்கு உடம்பு முடியல, நைட்டு நல்லா காய்ச்சல், உடனே என்ன செய்வோம்? அந்த ஒரு 10 மணிக்கு டக்குன்னு என்ன செய்வோம்? ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவோம். எத்தனை பேர் பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறோம் அந்த டைமில்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது, ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்ந்தும் போதால எங்கள் அப்பா அப்படி தான் பண்ணுவார். என்ன வேணா ஆகட்டும், எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணுவார். ஏய் சரியாயிடும், போ பிசாசுன்னுவார். அவ்வளோதான்.
ஹாஸ்பிட்டல் பக்கம் ஃபேமிலியை கொண்டு போக மாட்டாங்க. என்ன காரணம்? வறுமையில் இருக்கிற அந்த குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம் இயேசுவை மாத்திரம் டிபெண்ட் பண்ணி வாழுது. உடம்பு சரியில்லையா, ஜெபம் பண்ணு. படிவு ஃபீஸ் கட்ட முடியலையா, ஜெபம் பண்ணு. வாடகை கட்ட முடியலையா, ஜெபம் பண்ணுங்க. இப்படி இருந்த கிறிஸ்தவ சமுதாயம் இன்று அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுறானா முழங்கால் நிற்கிறதெல்லாம் இல்லை. ஸ்டேஷனுக்கு போடா, காசு எவ்வளோ கொடுத்த, வைக்கல போடு, கோர்ட்டுக்கு போ, எனவே என்ன காசு இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய யுத்தம், யூதர்களுக்கு மாம்சத்தின் யுத்தம். அதனால தான் இன்றைக்கு வரையும் யூதர்கள் சண்டை போட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் ஒருவேளை மாம்சத்தில் யுத்தம் செய்வீர்களானால் கட்டாயம் தோற்றே போவீர்கள். நம்மளாம் ஆவிக்கு யுத்தம் செய்யக்கூடியவர்கள். பக்கத்து வீட்டுக்கான சண்டை போனால் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஆண்டவர். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காக சண்டை பண்ண சொல்லி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போய் காசு செலவு பண்ணிங்கன்னா உங்களை விட ஒரு ரூபா சேர்த்து அவன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். பகைகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் முழங்கால் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஏசப்பா அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அந்த துன்மார்க்கனை கூட கர்த்தர் சாதகமாக மாற்றி தருவார். வேதம் சொல்லுகிற துன்மார்க்கன் கையிலிருந்து நன்மையை செய்ய வைக்கிற ஆண்டவர். ஆமென்னு சொல்லுங்களேன். பணம் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல், பணம் இருக்கிறதுனால கோர்ட்டு, போலீஸு, பணம் இருக்கிறதுனால இந்த ஊரில் பெரியாள் யாருப்பா, அவங்ககிட்ட போய் கொஞ்சம் காசை கொடுத்து எனக்காக வக்காலத்து வாங்கும்படி சொல்கிறோம். நான் பணமே என்கிட்ட இல்லைன்னா உங்கள் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, பாஸ்டர் பிரச்சனை. பாஸ்டர்னா சொல்லுவார், உடனே ஒரு ஜபத்தை போட்டு தைரியமாக இருங்கன்ற 2 வசனத்தை சொல்லுவார். எனக்கு வசனம் கிரியை செய்தது, விசுவாசம் பெருகினது, நன்மைகள் நடந்தது. இன்றைக்கி விசுவாசம் பெருகலை, சபைக்கு நன்மை நடக்கலை. உனா கிறிஸ்தவங்க இன்றைக்கி எழுந்துக்கிறாங்க கோர்ட்டு, போலீஸு, கேஸ் அப்படின்ட்டு. ஏன் ஜெபிக்க தெரியாதா, முழங்கால் நிற்க தெரியாதா? நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய லாயர் வச்சுருக்கோம், ஆமாங்களா இல்லையா? அந்த லாயர்கிட்ட பேச மறந்துட்டோம், வேறு லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். பணம் செலவு பண்ணுறோம், பணம் இருப்பதுனால. அதனால் பணம் நம்மக்கிட்ட இல்லைன்னா ஆண்டவர் பார்த்துப்பார், விடுப்பார்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். உண்மையாகவே கர்த்தரை பார்த்துப்பார். விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். பண ஆசை இருக்கிறதுனாலே விசுவாசத்தை விட்டு வழுவி போனார். பண இச்சை மேற்கொள்வது எப்படி அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்கிற திட நம்பிக்கை வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னத்துக்கு ஆமென் சொன்னோம்? எந்த சூழ்நிலையிலும் தேவனாய கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார் என்று. 2வதாக பணத்தை விட இயேசு பெரியவர். ஆமென். பணத்தை விட மக்கள் பெரியவர்கள், பணத்தை விட நான் பெரியவன் என்ற அறிவு நமக்கு இருக்கணும். பணத்தை விட தேவன் பெரியவர், பணத்தை விட மக்கள் பெரியவர்கள், பணத்தை விட நான் பெரியவன், பணத்தை விட முக்கியமானவன், சிறப்பானவன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இருப்பதே போதும் என்ற மன நிறைவு நமக்குள்ளே இருக்கணும். என்ன இருக்கிறது போதும் ஆண்டவரே. இப்போ கஞ்சியாவது கொடுத்துட்ருக்கீங்க, கஞ்சியாவது நம்ம காப்பாற்றிக்கணும். விலங்குங்களா பேசுகிறது? இருப்பது போதும் என்று எண்ணுகிறதான அந்த அறிவு, மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என துடிப்பு. நம்மக்கிட்ட இருக்கிறது ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்க சொல்கிறார். பகிர்ந்தாகிலும் கொடுத்து மக்களை நாம் வாழ வைக்க வேண்டும் என நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பதினால. பணம் பரத்தில் கொண்டு போய் சேர்க்காது, குணம்தான் பரத்தில் கொண்டு போய் நம்மை சேர்க்கும் என்ற புரிதல் நமக்கு இருக்கணும். பணம் இருப்பதனால இன்றைக்கி சபைக்குள்ளே வேணுமென்னா ஒரு அரசியல் நடக்கலாம். பணம் இருக்கிறதுனால உலகத்தில் வேணால் நீங்கள் சாஷ்டாங்கம் பண்ணலாம். எனவே எந்த வகைக்கும் அந்த பணம் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க. பணம் கையாளுவதை தவிர்க்கலாம். பணம் இருப்பதனால இல்லை பணத்தை கையாளுறன்னு நினச்சி அதை சில பேர் வந்து கடன் வாங்கி கற்றுட்டு இருப்பாங்க. என்ன மாதிரி நான் கடன் வாங்கி கற்றுக்கிறதுனால கடன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னாலே நான் என்ன செய்கிறேன், இன்னொரு கடத்தை ஏற்படுத்தினேன். பணத்தை வாங்கி கையாண்டு அதிகமான கடத்திலையும் மாட்டிக்கிறோம் பணம் கையாளுவதனால. எனவே கவனமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே தேவ ஜனங்கள் வீழ்த்துவதற்கு சாத்தான் வைத்துக்க சதித்திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புகழ், பதவி, அதிகாரம், பணம், பொருள் இவங்க எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். எனவே பிசாசானவன் வைத்திருக்கிறதான அந்த சதித்திட்டங்கள் பணம், பொருள், அதிகாரம், புகழ், பதவி இதெல்லாம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பணத்தால் மட்டும் வரும். பணம், பொருள் ஆசை. நீங்கள் பணத்திலிருந்து அந்த பண ஆசையிலிருந்து விட்டு வெளியே வந்தீங்கன்னா தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வைக்கிற தேவன். எனவே உங்களுக்கு என்ன தேவையோ அது அவர் கையில் இருக்கிறது. ஆமென். அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு, அழைத்தவர் தேவனாக இருக்கிறாரு. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் நிச்சயமாக அறிந்திருக்க. தமக்கு சித்தமானவர் தமது ரகசியத்தை வெளிப்படுத்தின ஆண்டவர் தமக்கு சித்தமான உணவை கொடுக்க மாட்டாரா? எலியாவை நீங்கள் கவனிக்கும் போது எலியா எங்கே பணம் கேட்டு போய் சாப்பிட்டாரு? இல்லை, தேவையான உணவை ஆண்டவர் கொடுத்தாரு.
ஏமேன். அது மாதிரி தான் நமது வாழ்க்கையிலையும் தேவையானதை கொடுப்பார். நம்ம பிசாசு சொல்லி கொடுப்பான், ஏ அவனை பாரு, நீ யாரையும் பார்க்காத, அவனை பாரு, நீ அவனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் எல்லாரும் பணம் வச்சு வீடு வச்சு கார் வச்சு இருக்காங்கல்ல அப்படின்லாம். துன்மார்க்கன் எவ்வளவாய் பெருகினாலும் அதனாலே அவனுக்கு ஒரு லாபம் அல்ல. நீங்கள் நீதிமானாய் வாழும்போது கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்படுறீங்க. ஹல்லேலூயா. எனவே பணாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதை இச்சித்து சில விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிறிஸ்துவாகிய நீங்கள் அப்படி இராதபடிக்கு நிச்சயமாக நம்ம தேவைகளை கர்த்தர் சந்திக்க வைக்கிறவர். ஹல்லேலூயா. என்ன தேவைக்காக ஜெபிங்க. விசுவாசத்தை விட்டு வெளியே போகாதபடிக்கு எல்லாத்துக்கும் முழங்கால் போடுங்க. பணம் இருக்கோ இல்லை, இருக்கா ரொம்ப அதிகமாக இருக்கா, யாருக்காவது இல்லாத மக்களுக்கு உதவி செஞ்சுருங்க. எப்பவுமே ஜெபிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுமா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரால் முடியாது என்ன இருக்குது, அவரால் எல்லாம் கூடுமே. அப்படி தானே கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி தானே வந்து பணம் இருந்த உடனே ஹாஸ்பிட்டலுங்கிறோம். பணம் இருக்கிறதுனால தானே வந்து எந்த சண்டையானாலும் போலீஸ் கோர்ட்டுங்கிறோம். அன்றைக்கெல்லாம் முழங்கால் நின்று ஆவிக்கு யுத்தம் செஞ்சோம், ஜெயித்தோம். ஆவிக்கு யுத்தம் செய்தாங்க, ஜெயித்தாங்க. ஊழியக்காரங்க யுத்தம் செய்தாங்க, ஜெயித்தாங்க. இன்றைக்கி யுத்தம் செய்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஆவிக்கு யுத்தம் செய்யாதவர்கள் தொற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. தங்கள் பணத்தை விதைக்கிறாங்க, அதனால பயன் இல்லை. பணத்தை விதைத்து கொண்டே இருக்கிறாங்க, அதனால் எந்த நன்மையும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் யுத்தம் செய்தவர்கள், ஆவிக்கு யுத்தம் செய்தவர்கள் தொடர்ச்சியாக ஜெயித்து கொண்டே இருந்தார்கள். அப்போ என்ன தேவை என்பதை பார்த்து அதை மாத்திரம் கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். எனவே பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஓகே. எனவே ஒன்று காரியத்தை நம்ம பார்த்துருக்கோம். பிசாசு மனுஷனை வீழ்த்துவதற்காக வைத்திருக்கிற சதித்திட்டங்களில் 3 பார்த்துருக்கோம். பொருளாசை மாத்திரம் பார்த்துருக்கோம். ஒருவேளை அடுத்த முறை வரும்போது செகண்டாக அந்த பெருமை என்ற காரியத்துக்குள்ளாக விழுந்தவர்கள் எத்தனை பேர் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த காலத்தை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் காட்.